மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சீமானனோட அரசியலுக்கு இந்த தருணத்தில் ஒரு சரியான தரவோட முற்றுப்புள்ளி வைத்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட சொந்தங்களும் இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா, நான் சீமானனால் மரியாதை இல்லாமல் பேச போகிறதில்ல. அவரோட அரசியலை வேணும்னே நான் ஏதோ தப்பாக சொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. அவருடைய அரசியலில் ஒரு பெரிய மாற்று கருத்தை இந்த ஒரு செய்தியை வச்சு என்னால் வைக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. இந்த செய்தி நடந்தது ஒவ்வொரு தாவேக்கா தொண்டர்களும் நிச்சயமாக வருத்தப்படுற மாதிரி ஒரு நிகழ்வு தான். இதற்கு அடுத்து தாவேக்கா அரசாங்கம் இதில் என்ன முயற்சி எடுத்திருக்காங்கிறதும் இந்த வீடியோவில் இருக்க போது. அதே நேரம் இதுக்கே தாங்கலை சீமானன் சொல்றதெல்லாம் நடந்தால் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம வேற ஒரு ஆங்கிள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான ஒரு விஷயம், திமுகவில் துரைமுருகன் இருக்கார்ல, அவர் வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. நான்லாம் பண்ண முடியாதுங்க, நான் இப்படித்தாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ அப்படியாப்பா, அப்போ நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு நடுவில் பனிப்போர் உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன கதை அப்படிங்கிறத பார்க்க போறோம். 3வது பிரதானமான ஒரு விஷயம், பிரகாஷ்ராஜ் இருக்கார்ல, செல்லான்னு சொல்லி விஜயண்ணாவை பயங்கரமாக வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கலாச்சிக்கிட்டு இருந்தார்ல, அவர் என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. நீதிமன்றம் அவரை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி பிடிவாரண்டு போட்டிருக்கு. பிடிச்சிட்டு வாங்க அவரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி என்னப்பா அவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல மைண்டில், அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, சீமானனோட அரசியலுக்கும் இந்த நெல் மூட்டை சேதாரமானதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, எங்கன்னு வந்தால் இதெல்லாம் நடக்காதரா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்கிறேன். ஆக்சுவலாக விவசாயிகள் வந்து நெல்லை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த நெல்லை வந்து அரசு கொள்முதல் பண்ணுது, சில பேர் வெளியும் வைக்கிறாங்க. இது எல்லாமே நடக்குது. அரசு கொள்முதல் பண்ணுறதை என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த நெல்லை அரிசியாக மாற்றி ரேஷன் கடைக்கு கொடுக்குறாங்க. இதுதான் ப்ராசஸ். இப்போ விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற அந்த நெல்லை அரசு கொள்முதல் பண்ணும்போது கொள்முதல் நிலையங்கள் அத்தனை இடத்துலையுமே வச்சிடறாங்க. அது போக நெல்லை என்ன பண்றாங்க, திறந்த வெளி கிடங்குகள் வந்து தற்காலிகமாக ஓப்பன் பண்றாங்க, அந்த இடத்துல லோட் பண்றாங்க. அந்த இடத்துல லோட் பண்ண ஒரு நெல்லை இவங்க என்ன பண்றாங்க, தார்பாய் வந்து போடாம விட்டதுனால மழை பெஞ்சிருக்கு, அந்த நெல் மூட்டைகள் சேதாரம் அடைஞ்சிருக்கு. இங்க நடந்தது அதான். சரி, தார்பாய் போட்டிருந்தா அது நடந்திருக்காது, இல்லை நீங்க கிடங்குகள் அதிகமாக கட்டி விட்டா அது நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சீமானன் சொல்றது என்ன, எல்லாரும் விவசாயத்தில் ஈடுபடுத்துவோம், குடும்பத்தில் ஒருத்தனுக்கு 30,000 ரூபாய் நம்ம வந்து சம்பளம் கொடுப்போம், படித்தவனுக்கு வேலை படிக்காதவனுக்கு வேற, நம்ம முழுக்க நெல் சாகுபடி மட்டும் அவர் சொல்லலை, மொத்த விவசாயத்தையுமே அவர் சொல்றாரு. நெல் சாகுபடி அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிரதானமாக இருக்கு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிரதானமாக நெல் சாகுபடி இருக்கும்போது தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, தேவையை தாண்டி உற்பத்தி இருக்கு. 3 மாசம் முன்னாடி கொள்முதல் பண்ண அந்த நெல்லை இன்னும் இவங்க வந்து அரிசியா மாத்துறதுக்கு அங்கே அனுப்பலை. ஏன்னா அந்த கொள்முதல் செய்யப்பட்ட விஷயத்தை ஆல்ரெடி அரிசியா மாத்தினதே இன்னும் ரேஷன் கடைக்கு போக வேண்டி சேர்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ரேஷன் கடையில் அது இன்னும் போல, அதாவது தேவையை தாண்டி தமிழ்நாட்டில் உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு விஷயம் தேவையை தாண்டி அதிகமாக கிடைச்சா அதுக்கு மதிப்பு மரியாதை இருக்குமா? அதுதாங்க இங்கே விவசாயத்தில் குறிப்பாக நெல்லில் நடக்குது. நெல் தேவையை தாண்டி இங்கே அதிகமாக இருக்குது. வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் நீங்கள் என்னென்ன ட்ரை பண்ணி அத்தனையும் நீங்கள் முயற்சி பண்ணாலும் இங்கே நெல் தேக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. தேக்கம் அடையும் போது தற்காலிகமாக ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஏன்னா உற்பத்தி வந்து ஒரு வருஷம் வந்து மழை பெஞ்சா ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு வருஷம் இன்னொன்று ஒரு மாதிரி இருக்கும். தற்காலிகமாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா நிரந்தரமாக ஒரு கட்டுமானத்தை நம்ம கொண்டு வந்து அந்தளவு அடுத்த வாட்டி உற்பத்தி இல்லைன்னா அது எம்டியாக இருக்கும். ஸோ தற்காலிகமாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். தேவைக்கு நம்ம கட்டணம் கட்டி வச்சுருக்கோம், தேவையில்லாததுக்கு நம்ம தற்காலிகமாக மெயின்டைன் பண்ணலாங்கிறப்போ தற்காலிகமாக மெயின்டைன் பண்ணுற இந்த இடத்துல 50,000 மூட்டை மழையில் நனைஞ்சிருக்கு, 650 மூட்டைகள் முழுமையாக சேதாரம் அடைஞ்சிருக்கு. ஸோ அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் தான் இதற்கு பொறுப்பு. ஏன்னா வாணிப கழகம் தான் முழுக்க கொள்முதல் பண்ணுறாங்க. வேளாண் துறை அமைச்சரோட தொகுதியிலே இது நடந்திருக்கு. ஸோ விவசாயிகளோட பிரச்சனை அப்படிங்கிறதுனால தன்னுடைய சொந்த தொகுதியிலே இது நடந்ததுனால நேரடியாக போய் அந்த இடத்துல பணிகள் அத்தனையுமே முடக்கி விட்டுருக்காரு. சம்பந்தப்பட்ட அந்த தார்பாய் போடாத அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு இடத்துல தார்பாய் போடாமல் இருக்காங்க. நான் வேற ஒரு இடம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் திண்டிவனம் பைபாஸில் போனீங்கன்னா ஒரு ஓரமாக டோல்கேட் பக்கத்தில் நெல் வந்து கொள்முதல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் முழுக்க தார்பாய் போட்டு வச்சுருக்காங்க. தஞ்சாவூரில் அவங்க நிர்ணயித்த இலக்கோட அதிகமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. உற்பத்தி செய்யப்பட்டதுனால மட்டுமே இவ்வளவு பெரிய தேக்கம் இங்கே இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் விவசாயம் பண்ணலை. அரசு வந்து விவசாயிகளுக்கு தேவைப்படுற மானியங்கள், அது மட்டும் இல்லாமல் உரமானியம், பயிர்க்கடன் தள்ளுபடி, அவங்களுக்கு தேவைப்படுற மும்முனை மின்சாரம், இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளில் மானியம் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை அரசாங்கம் செஞ்சு கொள்முதல் இன்னைக்கு வேற லெவலில் போயிடுச்சு. இந்த கொள்முதலை அரசாங்கத்தால் வெளியே கொண்டு வர முடியல, வெளியே தள்ள முடியல. அரசாங்கம் கொள்முதல் பண்ணி வச்சுக்கிச்சு. இந்த 650 மூட்டை விவசாயிகளுக்கு நட்டம் கிடையாது, அரசாங்கத்துக்கு தான் நட்டம். ஏன்னா அரசாங்கம்
வாணிப கழகம் கொள்முதல் பண்ணால் இந்த மூட்டைக்கு தான் நட்டம். ஸோ விவசாயிகளோட நெல்லை வேறு யாருமே கொள்முதல் பண்ணிக்க மாட்டுறாங்க. அப்போ அரசாங்கம் தானே பண்ணணும். அரசாங்கம் பண்ணி வச்சது இங்கே லாஸில் போயிட்டுருக்கு. இந்த 650 மூட்டை யாரோட வரிப்பணம் தெரியுமா? என்னோட வரிப்பணமும் உங்களோட வரிப்பணமும், வேறு யாரோட வரிப்பணமும் கிடையாது. இப்போ கொஞ்சம் பேர் விவசாயம் பண்ணும்போதே இவ்வளோ பெரிய உற்பத்தி இருக்குது. இப்போ சீமானனை சொல்கிறபடி எல்லாரும் போய் உட்காந்து விவசாயம் பண்ணோம்னா இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை எந்த நிலைமைக்கு ஆகும்? இல்லைப்பா எங்கள் அண்ணன் பண்ண அமைப்பார், எங்கள் அண்ணன் அதை பண்ணுவார், எங்கள் அண்ணன் அதை இதை செய்வார் அப்படிங்கிறப்போ நீங்கள் அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயத்தை, அதாவது ஒரு மாநிலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த பேரும் ஒரு தொழிலில் இருக்க மாட்டாங்க, உற்பத்தி தொழிலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக மிக முக்கியமானது வந்து சேவை சார்ந்த தொழிலில் இருப்பாங்க. ஐடி செக்டரு, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி சேவை சார்ந்த தொழில்கள் இருக்குல்ல, அதில் இருப்பாங்க. இது ரெண்டோட மிக கம்மியான பேர் விவசாயத்தில் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான பேர் விவசாயத்தில் இருந்தாலும் அதிக உற்பத்தியை இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி கொடுத்துட முடியும். ரொம்ப பேர் விவசாயத்தில் ஈடுபடணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஏன்னா மேன் பவர் அங்கே தேவைப்படுச்சு. இப்போ மேன் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இயந்திரங்கள் இங்கே ரொம்ப அதிகமாயிருச்சு. இயந்திரங்களோட உதவியோட இப்போ ஒரு ஊரில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 பேர் விவசாயம் பண்ணால் போதும். 80 பேர் பார்த்தீங்கன்னா வேறு தொழிலில் இருக்கலாம். இந்த 20 பேர் பண்ணுற அந்த விவசாயமே அந்த 80 பேர் கிட்டத்தட்ட அந்த 100 பேருக்கு தேவைப்படுற சாப்பாடு கிடச்சிரும். இப்போ சீமானோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உற்பத்தி செக்டாரை பெருசாக கண்டுக்க போகிறதில்ல, சேவை செக்டாரை பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. அப்போ வெளிமாநில முதலீடுகள் வர்றது, வெளிநாட்டிலேருந்து முதலீடு வர்றது, ஒரு கம்பெனி உருவாகிறது, இல்லை வந்து இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ அந்த மாதிரி வந்து சேவை சார்ந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, ஐடி செக்டார், இது எதுவுமே கண்டுக்காமல் ஒரு விவசாயத்தை மட்டும் நம்பி ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா ஒருவேளை மழை பெய்யலைங்க என்ன ஆகும்? அரசு எப்படி நடத்துவீங்க? ஏன்னா அண்ணன் சொல்கிறபடி ஒரே நாளில் டாஸ்மார்க்லாம் க்ளோஸ் பண்ணிடுவார், எல்லாத்தையும் மாற்றிடுவார். எல்லாங்களும் பண்ணும்போது விவசாயத்தை மட்டும் நம்பி ஒரு கவர்மெண்ட் நடந்தால் அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகுறது? ஆல்ரெடி உற்பத்தி இவ்வளவு அதிகமாக இருக்குது. அப்போ இவ்வளோ உற்பத்தி இன்னும் நிறைய பேர் உள்ளே போகும்போது இன்னும் பயங்கரமான உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தியெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க? யாருக்கு கொண்டு போய் கொடுப்பீங்க? தெரியலல்ல, மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குல்ல. ஸோ இந்த விஷயம் இனிமேல் நடக்காதுன்னு சொல்லி தாவேக்கா அரசாங்கம் உறுதி கொடுத்துருக்காங்க. எல்லா திறந்த வெளியோட அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் தார்பாய் கம்பல்சரி போடணும், இல்லை அதிகாரிக்கு வேலை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளை வஞ்சிக்கிற இந்த மாதிரி நடவடிக்கை கூடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் என்ன தெரியுமா நடக்கும்? விவசாயிகள்கிட்ட நெல் கொள்முதல் பண்ணுறதுக்குள்ளேயே ஒவ்வொரு இடத்துல விவசாயிகள் வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே மழை பெஞ்சிரும். மழை பெய்யும் போது கொள்முதலுக்கு முன்னாடியே மழை பெய்யும் போது சில இடங்களில் வந்து அந்த நெல் மணிகள் வந்து முளைச்சிரும். ஸோ இவ்வளவு துயரமான சம்பவம்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. இங்கே விவசாயிகள் நட்டப்படுறதுக்கு ஒரே காரணம் அதிக உற்பத்தி இருக்கும்போது மீண்டும் அண்ணன் போய் இன்னும் நிறைய பேர் உற்பத்தி பண்ண வச்சார்னா தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஆகுறது? யோசிச்சு பாருங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அவருக்கு தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. அவர் பேசுகிறாரு, ஆனால் அதெல்லாம் செயல்படுத்த முடியாது. ரெண்டுக்கும் நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிற முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவதுங்க, பிரகாஷ்ராஜ் இருக்கார்ல, ரொம்ப அதிகமாக நம்ம விஜயனாவை பற்றி விமர்சனம் பண்ணுவார்ல. ஒரு டைலாக் ஒன்று நம்ம பசங்க அடிக்கடி சொல்லுவாங்க, விதியோடு மோது விஜயோடு மோதாதே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா விஜயண்ணாக்கு எதிராக நின்ன அத்தனை பேருமே ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு ஆங்கிளில் எங்கேயோ போய் சிக்கிக்கிறாங்க. நான் நல்லா கவனித்த வரைக்கும் இது அதிகமாகவே நடக்குது. இப்போ நான் ஒவ்வொருத்தங்க பேரை குறிப்பிட்டு சொல்ல முடியாது, வீடியோ எங்கேயோ போயிடும். ஏன்னா அவ்வளவு பேர் அவருக்கு எதிராக நின்று எங்கேயோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. இப்போ பிரகாஷ்ராஜ் என்ன தெரியுமா பிரச்சனையில் மாட்டிருக்காரு? இவர் ஒருத்தர் 4 ஸ்டேட்டில் வந்து இவர் வந்து வாக்காளர் அடையாள அட்டையை வச்சிருக்காரு. இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், எனக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓட்டுரிமை இருக்குது. கரெக்டாக நான் தமிழ்நாட்டில் தான் ஓட்டு போட முடியும். அது எம்பியோ எம்எல்ஏவோ உள்ளாட்சியோ மாநகராட்சியோ எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் ஓட்டு போட முடியும். ஆனால் பிரகாஷ்ராஜ் அவர்கள் விஷயத்தில் என்ன நடக்குதுன்னா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானால இவர் ஓட்டுரிமை வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நீதிமன்றம் போயிருக்கார். நீதிமன்றம் போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கார். போலீஸ் ஸ்டேஷன் 2019 போயிருக்காரு. அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ் போயிருக்காரு. அப்புறம் தேர்தல் ஆணையம் போயிருக்காரு. இது யாருமே நடவடிக்கை இருக்காதனால கோர்ட்டுக்கு போயிருக்காரு, பெங்களூர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. பெங்களூரில் அந்த கோர்ட்டு விசாரணைக்கு வரும்போது பிரகாஷ்ராஜ் தரப்பு வாதத்தை கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களோட தரப்பு விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எப்படிங்க ஒரு ஆள் 4 ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும்? ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீதிமன்றத்தில் சொல்லுங்கிறப்போ இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவே இல்லை. நீதிமன்றம் பார்த்துச்சு, எப்பா அவர் எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வா கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பிடிவாரண்டு போட்டிருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணையில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கண்டிப்பாக ஆஜராவார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ மீண்டும் சொல்கிறேன், விதியோடு மோது விஜயோடு மோதாதே அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்றேன் மிக முக்கியமான பாயிண்டாக இருக்குது. இப்போ 3வது பிரதானமான ஒரு விஷயம்,
திமுகவில் ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பஞ்சாயத்து வந்து துரைமுருகன் அவர்கள் இன்றைக்கி பொதுச் செயலாளர். அவர் தலைமையில் தான் எப்போதுமே வந்து இந்த எம்எல்ஏ மீட்டிங் வந்து இப்போ சட்டசபை நடக்குது இல்லை, அதற்கு முன்னாடி எம்எல்ஏ மீட்டிங் திமுகவில் போட்டிருப்பாங்க. அதாவது துரைமுருகன் தான் அழைப்பு அத்தனையுமே கீழே வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி கொறடா மூலமாக வந்து எம்எல்ஏக்களை வந்து அழைத்து மீட்டிங் போட்டாங்க. ஏவாவேலு அவர்கள் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. எப்போதுமே பொதுச் செயலாளர் தலைமையில் நடக்க வேண்டிய மீட்டிங், பொதுச் செயலாளர் அழைப்பின் அடிப்படையில் நடக்க வேண்டிய மீட்டிங் இந்த வாட்டி மாற்றி நடக்குது. என்னப்பா கதை என்ன ஏதுங்கிறப்போ, இல்லைங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் பொதுச்செயலாளர் பதவியில் இருக்க வேணாம், நீங்கள் அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணி கொடுங்க, நாங்கள் வேற ஆளுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, இருக்கிற வரைக்கும் நான் தாங்க பொதுச்செயலாளர், இதற்கு முன்னாடி அன்பழகன் அவர்கள் உடம்பு சரியில்லாத போதும் அவர் தான் பொதுச்செயலாளர் இருந்தார், அவர் யாருமே ராஜினாமா பண்ண சொல்லையே, 2027 வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது, அது வரைக்கும் நான் தான் பொதுச்செயலாளர் இருப்பேன், யாரும் என்னோட பதவி வந்து பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் ரேண்டமாக அவர் பாட்டி பேட்டிகள் கொடுப்பாரு, நிறைய விஷயங்களை அவர் தன்னிச்சையாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகளிர் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு திமுகவோட அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது இவர் வந்து வாசலில் வரவேற்க கூட யாருமே இல்லை, இவர் அப்படியே திரும்பி வந்த நிகழ்வு அத்தனையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கட்சியில் தலைவரும் பொதுச்செயலாளரும் ஒரு தேர்தலில் தோத்தாங்கன்னா அது இந்த தேர்தல் தான். இவர் தோற்றுருவாருங்கிறது தெரிஞ்சு இவருக்கு வந்து வாய்ப்பு முதல்ல வேணான்னு சொல்லி மறுத்தாங்க. இல்லை நான் போட்டிகிட்டே ஆவேன்னு சொல்லி பிடிவாடம் முடிச்சாரு. சரி அதுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துட்டோம், பொதுச்செயலாளர் பதவியாவது வாங்கிடலாம்னு நினச்சிருக்காங்க. பொதுச்செயலாளர் பதவி நான் தரமாட்டேன் அப்படிங்கிறப்போ இது வேலைக்காகாதுன்னு சொல்லி துரைமுருகன் அவர்களுக்கு ஈக்குவலான வேற ஒரு பதவியை அங்கே உருவாக்கலாம், கூடிய விரைவில் அடிச்சுக்க போகிறாங்க. வெளிப்படையாக அந்த சண்டை நடக்கும், எழுதி வச்சுங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ so much.